ஒரு 2 சூப்பரான விஷயத்தை நீங்கள் பார்த்துலாங்களா? அதாவது ஒரு மளிகை கடைக்கு போகிறோன்னு ஒரு மசாலா ஐட்டம் இல்லை ஸ்பைசஸ் ஐட்டம் ஆகிறோன்னா எத்தனையோ கம்பெனிகள் வந்திருந்தாலும் இந்த கம்பெனி ஒரு பேருக்கு, இந்த பிராண்டுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. ஆச்சி தான் நான் சொல்ல வரேன். ஆச்சி மசாலா என்ன பிராண்டு, எத்தனை பிராண்ட் வந்தாலும் இதை வாங்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த கம்பெனி 1998 ஏடி பத்மஸ்ரீ ஐசேக்கால் நிறுவப்பட்டது. ஸ்பைசஸ், மசாலா, ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பைஸ் மார்க்கெட் எவ்வளோ தெரியுங்களா? இவங்களோடது 1 லட்சம் கோடி. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 65+ கண்ட்ரீஸ்க்கு இவங்களோட ப்ராடக்ட் நம்ம ஊர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இவங்களோட 2 பசங்க, ஒரு பையனோட பேர் அஸ்வின் பாண்டியன், இன்னொரு பேர் அபிஷேக் அப்ரகாம். இவரோட நியூ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இப்போது ஒரு ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பணப்பாக்கம்ன்ற இடத்துல, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இனாகிரேட் பண்ணப்பட்டது. அடுத்தது நம்ம என்ன ஃபாரின் ஐட்டம்ஸ் கொடுத்தாலும், இந்த பெப்சி குடித்தாலும் சரி, கோக் குடித்தாலும் சரி, ஃபேண்டா கிண்டா எது வந்தாலுமே இந்த போன்டோக்கு இருக்கிற ஒரு தனி சுவை மாறவே மாறாது. நீங்கள் எத்தனை பேர் ஒத்துருக்கீங்க? கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. காளிமார்க் கம்பெனி 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டில். இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா PVK பழனியப்பா நாடார். அவங்களோட ஒய்ஃப் உண்ணாமலை அம்மாள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இவங்க என்ன போன்டோ தான் கொடுத்தாங்களா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க ஆரம்பித்தது கோலி சோடாவில் தான் மிகவும் பிரபலமானச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராடக்ட் 1959 தான் ஆரம்பித்தது போன்டோ. அதோட டேஸ்ட் தனித்துவம், அதை அடிச்சிக்கவே முடியாது இன்னி வரைக்கும். இதை தாண்டி வேறு என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விப்ரோ பன்னீர் சோடா, சால்ட்டி லெமன், ஃப்ரூட் டேங் ஆப்பிள், ஃப்ரூட் டேங் மேங்கோ, ஃப்ரூட் டேங் சில்லி கோவா. இதையும் தாண்டி இப்போ லேட்டஸ்ட்டாக ஆயில் அண்ட் டால் ஐட்டமில் நியூவாக மார்க்கெட்டை தொடங்குறாங்க.